தலைநகர் டெல்லியிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற யமுனை ஆறு. அந்த ஆற்றிலே சாக்கடை நீர் அதிகமாக கலந்து விட்டது அப்படின்னு தெரிய வந்ததுனால அதை தூய்மைப்படுத்துகின்ற வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே நம்முடைய சட்ட புத்தகங்களில் சில கரை படிந்த சட்டங்கள் இருக்கின்றன. அந்த கரைகளை நீக்குகின்ற தூய்மைப்படுத்துகின்ற வேலைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கரை படிந்த கழிவு நீரை விட அசுத்தமான ஒரு சட்டம்தான் ஐபிசி 375 கொடுக்கப்பட்டுள்ள கற்பழிப்பு சட்டம். அந்த சட்டம் எந்த அளவிற்கு ஆண்களுடைய நலனுக்கு எதிராகவும் அவர்கள் மீது ஏவி விடப்படுகின்ற ஒரு பயங்கரவாத செயலாகவும் ஆண்களை பெண்கள் அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சட்டப்பிரிவாகவும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் விரிவாக பார்க்கலாம். ஆண்டு நடிகை விஜயலட்சுமி அண்ணன் சீமான் மீது பதிவு செய்த ஒரு கற்பழிப்பு வழக்கு. அதன் பிறகு மீண்டும் 2023 அதே கற்பழிப்பு வழக்கு மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது. காவல்துறை விசாரணை, அதை தொடர்ந்து சீமான் வீட்டில் நடந்தேறிய நிகழ்வுகள். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆண் உரிமைகள் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று காவல்துறையினருடைய மனித உரிமைகள் சம்மந்தப்பட்டது. இந்த வீடியோவில் சீமான் மீது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கற்பழிப்பு வழக்கு, அதை ஒரு ஆண் உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கலாம். அண்ணன் சீமான் மீது ஒரு கற்பழிப்பு வழக்கு எதை அடிப்படையாக வைத்து பதிவு செய்யப்படுகிறது என பார்க்கின்ற போது, திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து என்னோடு உறவு வைத்து கொண்டார். இதுதான் வழக்கு, கற்பழிப்பு வழக்கு. அதன் அடிப்படையில் இந்தியாவில் மட்டும் 2022 சுமார் 31,000 கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இவ்வளவு ஆண்கள் கைது, காவல்துறை விசாரணை, சிறைவாசம் அப்படின்னு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கற்பழிப்பு சட்டம் அப்படின்னா என்ன? அது எந்த அளவிற்கு ஆண்களுடைய நலனுக்கு எதிராகவும் அவர்கள் மீது ஏவி விடப்படுகின்ற ஒரு பயங்கரவாத செயலாகவும் ஆண்களை பெண்கள் அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சட்ட பிரிவாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும், அதுலேயும் முக்கியமாக இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதிலும் பொதுவாக சீமான் போன்ற அரசியல் தலைவர்கள் இதே சட்டத்தினால் பாதிப்படுகின்ற போது ஒரு வகையில் நமக்கு அது மகிழ்ச்சி தான். ஏன்னா இதை போன்ற ஆண்களுக்கு எதிரான பெண்களின் ஏகாதிபத்திய செயல்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இது போன்ற கற்பழிப்பு சட்டங்களை அரசியல்வாதிகள்தான் திருத்த வேண்டும். நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு கொதித்து கொண்டிருக்கின்ற சீமான் போன்றவர்கள் அவர்களைப் போலவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்பட போகின்ற 30,000 ஆண்களுக்காகவும் பேசி சட்டப்படியான முன்னெடுப்புகளை எடுத்து சென்று இந்த ஐபிசி 375, 376 இது போன்ற சட்டங்கள் இல்லாத அளவிற்கு சட்ட புத்தகங்களிலிருந்து துடைத்து எறியப்பட வேண்டும். சரி, ஐபிசி 375 சொல்லப்பட்டிருக்கின்ற கற்பழிப்பு சட்டத்தில் என்னதான் பிரச்சனை? பிரச்சனை இதுதாங்க. சட்ட புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கற்பழிப்பு என்ற குற்றம் ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும். அப்படின்னா ஒரு பெண்தான் ஆண் என்னை கற்பழித்து விட்டான் என சொல்லி வழக்கு பதிவு செய்ய முடியும். நாம் என்ன சொல்கிறோம்? சட்டத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் பண்ண வேணாம்.
கொடுத்திருக்கின்ற அந்த சட்டத்தை அப்படியே பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு மாற்றணும். இன்னைக்கு கற்பழிப்பு சட்டம் ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு இருக்கிறதுனால ஆண்களை கற்பழிக்கின்ற உரிமை பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. பாதிக்கப்பட்ட ஆண்களால் எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. இது முடியுமா என்றால் ரொம்ப ஈஸியாக முடியும். எதை வச்சு சொல்கிறோம்? 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கான சட்டம், நாம் போக்சோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஏறத்தாழ கற்பழிப்பு சட்டத்தை மாதிரியே தான். இன்னும் சொல்லப்போனால் கற்பழிப்புக்கு எதிரான கடுமையான சட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த சட்டத்தின் கீழே ஆணும் கைது செய்யப்படுகிறான், பெண்ணும் கைது செய்யப்படுகிறாள். அதே வேலையை ஐபிஎஸ்சில் பண்ணுங்க, அவ்வளோதான். அண்ணன் சீமான் மீதான வழக்கை பாருங்கள். திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து என்னோடு உறவு வைத்து கொண்டார். இதுதான் வழக்கு, கற்பழிப்பு வழக்கு. இதே பாணியில் திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி காதலித்து விட்டு ஆண்களை கை கழுவி விடும் பெண்கள் இந்தியாவில் இல்லையா? இந்த காரணத்துக்காக 30,000 ஆண்களை சிறைப்படுத்துவீர்கள் என்றால் சட்டத்தை மாற்றினால் குறைஞ்சபட்சம் 30,000 பெண்களையும் சிறைப்படுத்துகின்ற நிலைமை வருமா, வராதா? இப்போது அண்ணன் சீமானுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் வழக்கு தொடுத்தவள் ஒரு பெண் என்ற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு பெண்ணும், பிரபலமான பெண்கள், பெண் வழக்கறிஞர்கள் எல்லாருமா சேர்ந்து சீமானுக்கு எதிராக நிற்கிறார்கள். அது போதாது என்று அரசியல் எதிரிகள் வேறு இதுதான் சந்தர்ப்பம் என்று சீமானுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஆண்மகனும் அரசியல் காரணங்களையும் தாண்டி அண்ணன் சீமானுக்கு ஏற்பட்ட நிலைதான் இந்த நாட்டிலே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஏற்படும் என்ற வகையிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த கற்பழிப்பு சட்டத்தை சட்ட புத்தகங்களிலே இருந்து நீக்குகின்ற வேலைகளை குறைஞ்சபட்சம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு சட்டமாக இதை மாற்ற வேண்டும். இந்த சட்டம் ஐபிசி 325 என்ன சொல்கிறது அப்படின்னு இந்த எபிசோடில் நம்மளால் பார்க்க முடியல. அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக மட்டுமே தனியாக ஒரு எபிசோட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு அரசியல்வாதிகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது அவங்ககிட்ட சொல்லுங்கள், இது ஆண் உரிமைகளுக்கான நேரம். எனவே ஆண்களுக்கு எதிரான இது போன்ற சட்டங்களை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனித உரிமைகள் மற்றும் ஆண் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு இமெயில் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, யூடியூப் கமெண்ட்ஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள். மேலும் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான ஆண்களில் ஒருவராகவோ அல்லது பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு பக்க பலமாக நின்று அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினாலோ உங்களை இணைத்து கொள்ள ஆர்வமாக உள்ளோம். எங்களின் முயற்சி வெற்றி பெற உங்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தனி அமைச்சகம், மகளிர் ஆணையம், நாடு முழுவதும் பறந்து விரிந்து இருக்கின்ற மகளிர் குழுக்கள் மற்றும் பலதரப்பட்ட உரிமைகள் என வலுவான கட்டமைப்போடு செயல்படும் பெண்களை இழிவுபடுத்தி பேச வேண்டும் என்பதோ அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதோ எங்கள் நோக்கம் அல்ல. அதற்கு நேர் மாறாக உரிமைகள் ஏதுமின்றி
சமுதாயத்தில் அனாதையாக்கப்பட்டிருக்கின்ற ஆண்களின் நலனுக்காகவும் சட்டம் மற்றும் சட்ட நடைமுறை என்ற பெயரில் சிறைச்சாலை மற்றும் காவல் நிலையங்களில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையில் சீரழிந்து கொண்டிருக்கின்ற அப்பாவி ஆண்களுக்கு உரிய நியாயம் கிடைப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வது மட்டுமே எங்களின் பிரதான நோக்கம்.